நீண்ட காலத்துக்கு முன்னாடி உலகத்துல பறவைகள் எல்லாமே சாம்பல் நிறத்துல மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு வசந்த காலத்துல பறவைகளோட அரசன் பறவைகளுக்கு அழைப்பு கொடுத்தது. அதை கேள்விப்பட்ட எல்லா பறவைகளும் அரசன் முன்னாடி ஒன்று கூடிச்சுங்க. அரச பறவை தன்னுடைய ஒரு ரெக்கைய வானத்தை நோக்கி திருப்புச்சு. அப்போ வானத்துல ஒரு பெரிய வானவில் தோன்றியது. உடனே எல்லா பறவைகளும் வானத்தில் உள்ள வண்ணங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சுங்க. ஊதா, கருநீலம், பச்சை, மஞ்சள், காவி, சிவப்பு அப்படின்னு எல்லா பறவைகளும் நிறங்கள் பெயரை சொல்லி சொல்லி மகிழ்ச்சியா இருந்ததுங்க. ஒரு அழகான பெரிய வானவில்ல அதுங்க அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ அரச பறவை சொல்லிச்சு, உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு நிறத்தை கொடுக்க போறேன். உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்குமோ அதை நீங்க வானவில்லிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த வினாடியே ஒவ்வொரு பறவையும் தனக்கு பிடித்தமான நிறத்தை எடுத்துக்க முன் வந்துச்சுங்க. ஒரு கிளி முன்னால வந்து எனக்கு பச்சை நிறம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த கிளி பச்சையா ஆயிடுச்சு. பறவைகளோட அரசன் அந்த கிளிக்கு பச்சை கிளி அப்படின்னு பெயர் வச்சாரு. ஒரு குருவி ஓடி வந்து மஞ்சள் நிறத்தை எடுத்துக்கொண்டது. அதை எல்லா பறவைகளும் மஞ்சள் குருவின்னு கூப்பிட்டாங்க. எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டு ஒரு குருவி முன்னாடி வந்து சிவப்பு நிறத்தை எடுத்துக்கொண்டது. அதை செங்குருவின்னு எல்லாரும் கூப்பிட்டுதுங்க. இப்படியே எல்லா பறவைகளும் தாங்கள் விரும்பின நிறத்தை எடுத்துக்கொண்டன. ஆனா ஒரு சின்ன பறவை மட்டும் தனக்கு நிறம் கிடைக்காம முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு நின்று கொண்டிருந்தது. அரச பறவை அந்த பறவையை பார்த்து, நீ ஏன் மற்றவங்களை போல வண்ணத்தை எடுத்துக்கொள்ளல அப்படின்னு கேட்டுச்சு. நான் வரிசையா நின்றுட்டு இருந்தேன், என்னுடைய முறை வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வரும்போது எல்லா நிறங்களும் தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு அந்த சின்னஞ்சிறிய பறவை. நான் எப்போதும் இந்த சாம்பல் நிறத்துல தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அரச பறவை சொல்லிச்சு, நீ மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து மிகவும் பொறுமையா இருந்ததால இப்படிப்பட்ட சாம்பல் நிறத்துல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பறந்து போன எல்லா பறவைகளையும் திருப்பி அழைச்சி ஒவ்வொரு பறவைகிட்ட இருந்தும் கொஞ்சம் வண்ணத்தை எடுத்து சின்ன பறவைக்கு கொடுத்துச்சு. அதனால அந்த சின்ன பறவை இப்போ மிகவும் அழகாக காட்சியளித்தது. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த மற்ற பறவைகள் அந்த பறவைக்கு பஞ்சவர்ண கிளி அப்படின்னு பெயர் வச்சுதுங்க. இது ஒரு கற்பனை கதை தான். முயற்சி செய்து கொண்டே பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைப்பது நிச்சயமாக கிடைக்கும். மற்றவர்களை விட மேன்மையாகவும் கிடைக்கும் என்பதுதான் இதன் கருத்து.